Of course, yeah, it is. Oh, I don't close. Okay, okay. எஸ். இப்போ நீங்க நார்மல் மோட்ல இருக்கீங்க. எப்பவுமே நீங்க ப்ராஜெக்ட் இங்க பைத்தான் ஃபைல் எழுதிட்டீங்கன்னா இந்த இடத்துல எந்த ரெட் கலருமே இருக்கக்கூடாது. இப்போ நீங்க முன்னாடி வச்சிருக்கும்போது இந்த இதெல்லாம் அன்காமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி இங்கெல்லாம் ரெட் கலர்லாம் இருந்துச்சு, ஓகேங்களா? ஆமா. இப்போ ரெட் கலர் அந்த மாதிரி எதுவுமே இருக்கவே கூடாது. ரெட் கலர் இல்லைன்னா தான் உங்க கோடு கரெக்டா இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு மேல இந்த இப்போ சும்மா டீபக் மோட்ல ரன் பண்ணல. இப்போ டீபக் மோட்ல ரன் பண்ணுங்க. டீபக் மோட்ல எப்படி ரன் பண்றது? மேல நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பக் ஐகான் இங்க வந்து ரெட் கலர் டீபக் பாயிண்ட்டை நீங்க செட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம முதல்ல நமக்கு ஒரு எரர் வந்துச்சு தெரியுங்களா? ஆமா. இப்போ இந்த ஒர்க் புக் ஈக்குவல் டு ஓப்பன் பை எக்ஸல் வச்சிருக்கீங்களா, அங்க டீபக் பாயிண்ட்டை செட் பண்ணுங்க. அங்க சும்மா அந்த 13 பக்கத்துல ஒரு கிளிக் பண்ணுங்களா, மவுஸ் கிளிக்கு. ஓகே. இப்போ நீங்க அந்த பக் ஐகான் வந்துட்டு கிளிக் பண்ணுங்க. இங்கயா இந்த ஐகான்? ஆமா. வந்துருச்சுங்களா? இப்போ இங்க இப்போ லெஃப்ட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐகான்ஸ் தெரியுது பாருங்க. ஆமா. இந்த ரெட் கலர் பாக்ஸ் மாதிரி இருக்குங்களா, இது கம்ப்ளீட்டா வந்து ஸ்டாப் பண்ணிடும். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு அந்த நீங்க ப்ளே பண்ணி விடுற மாதிரி. இப்போதைக்கு அதை கிளிக் பண்ணாதீங்க. ஒன்று மேலே மவுஸ் பாயிண்ட் நீங்க வச்சீங்கன்னா அது டீடைல் சொல்லும் உங்களுக்கு. ஓகே. ரிட்டர்ன், ரீரன், யூஸ் எக்ஸல் ஃபைல்ஸ், ஸ்டாப் யூஸ், ரெஸ்யூம் ப்ரோக்ராம். அதான் இது பாஸ் அண்ட் கண்டினியூ மாதிரி. ஆமா. இப்போதைக்கு அதை நான் பண்ண வேணாம். எஸ். ஸ்டெப் இன்டு மை கோட். ஓகே. இப்போ ஸ்டெப் இன்டு மை கோட் கொடுங்களேன். அந்த ஸ்டெப் இன்டு மை கோட். ரைட். இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த இடத்த டீடைல்ஸ் தெரியும் உங்களுக்கு. கோடியம் மட்டும் ஹைட் பண்ணுங்க. அந்த கோடியம் மேல கிளிக் பண்ணுங்க. அது அந்த விண்டோ போயிட்டு நாங்க என்ன சொல்ல வரோன்றது. கோடியம் சார்ட்ல ஹைட் பண்ணிட்டு சொல்றீங்களா? மேல மைனஸ் இருக்கலாம். ஓகே சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக லோட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ஓப்பன் பை எக்ஸல் லோடு ஒர்க்கு கொடுத்தீங்களா, லோட் ஆயிடுச்சு. ஓகே. அடுத்து இப்போ நீ இதை ரன் பண்ணி விட்டுருங்க சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒர்க் புக் இருக்குல்ல, இருங்க கம்ப்ளீட்டா முடிக்காதீங்க. ஒர்க் புக் இருக்கு இல்லைங்களா, ஒர்க் புக் ஆஃப் ஷீட் 1 கொடுத்துருக்கீங்களா, அதை அப்படியே செலக்ட் பண்ணிட்டு எவாலுவேட் எக்ஸ்பிரஷன் கொடுங்க. இந்த ஒர்க் புக் அது கிடையாது, கீழே செகண்ட்ல 14th லைன். ஒர்க் ஷீட் ஈக்குவல் டு ஒர்க் புக். அதுவா? ஆமா. வெறும் ஒர்க் புக் ஆஃப் ஷீட் மட்டும் செலக்ட் பண்ணுங்க. ஓகே, ஒரு நிமிஷம். ஏன் அது ஹைலைட் ஆக மாட்டேங்குது? ப்ளூ கலர், அந்த ப்ளூ கலர் போகாது சார். ஏன்னா நீங்க வந்துட்டு அந்த ப்ளூ கலர் வந்துட்டு அந்த லைன்ல இருக்குன்றதை இண்டிகேட் பண்ணுது. ஏன்னா இப்ப நீங்க அந்த லைன்ல தான் இருக்கு, கோடு வந்து அந்த லைன்ல ரன் ஆகிட்டு இருக்கு. அது ப்ளூ கலர் போகாது. நீங்க ஒர்க் புக்ல வச்சுட்டு அப்படியே மவுஸ் பாயிண்டர் செலக்ட் பண்ணுங்க லாஸ்ட் ஷீட் 1 வரைக்கும். ஓகே. செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ ரைட் கிளிக் பண்ணி எவாலுவேட் எக்ஸ்பிரஷன் கொடுங்க. ரைட் கீழே இருக்கு பாருங்க, எவாலுவேட் எவாலுவேட் கொடுங்க. இந்த கார்னர்ல வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா அது பெருசாவும் ஆகும். இங்க மேல அது எக்ஸ்பேண்ட் கூட மேல கொடுத்துருக்கான் பாருங்க சார். அந்த சாட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல. ஓகே. இப்ப இங்க இருக்கு பாருங்க சார். நீங்க ஒர்க் புக் ஆஃப் ஷீட் 1 கொடுத்துருக்கீங்கல்ல, ஆமா, அதோட லாஸ்ட் ரைட் எண்ட்ல பாருங்களேன், ஒரு டிராப் டவுன் மாதிரி ஒண்ணு இருக்கும். அது பக்கத்துல எக்ஸ்பேண்ட் மாதிரி ஒண்ணு இருக்கு பாருங்க. எக்ஸ்பேண்டுக்கு ஒன்று 2 ஏரோ மார்க் கிராசிங்கா இருக்குங்களா, ஆமா, அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே. இப்போ அந்த விண்டோ வந்து உங்களுக்கு பெருசா இருக்கும். ஏன்னா நிறைய லைன்ஸ் வந்து இங்க போட்டுக்கலாம் நம்ம. ஓகே. இப்போ நீங்க ஷீட் 1 ரீட் பண்ணிட்டீங்கன்னா ஷீட் 1ல இருக்கிற வேல்யூஸ் வேற ஏதாவது இருக்கா, என்னென்ன காலம்ஸ், சில டீடைல்ஸ் வந்து இங்க இருக்கும். நீங்க ஸ்க்ரால் டவுன் பண்ணி பாத்தீங்கன்னா அதை பத்தின டீடைல்ஸ் கொஞ்சம் இருக்கும். ஏன்னா காலம்ஸ் ஏன்னா இருக்கா, வேல்யூஸ் ஏன்னா இருக்குங்களா, ரோஸ் எவ்வளவு ரோஸ் இருக்கு, ரோஸ் இருந்துச்சுன்னா ரோஸ் வந்து காமிக்கும் உங்களுக்கு. அதுல டேட்டா எதனா வச்சிருக்கீங்களா, டேட்டா எதனா இருக்குங்களா அதுக்குள்ள, அந்த ஷீட் உள்ள? அந்த ஷீட்டுக்குள்ள டேட்டா ஒன்றும் எடுக்கல.
எடுத்தேன்னா ஏதாவது delete பண்ணிட்டேனான்னு கேக்குறீங்களா? ஆமா, உள்ள எந்த ஏதாவது வேல்யூஸ் ரோஸ். இது ஓகே ஓகே ஓகே. ஒர்க் புக்கே எதை வச்சிருக்கோம் தெரியலையேப்பா எனக்கு. ஒர்க் புக் 2 செலக்ட் பண்ணா நமக்கு சரியா தெரியும். கிளையண்ட் 2ல தான் இப்போ நீங்க 2 தான் லோட் பண்ணிருக்கீங்க இப்போ. கிளையண்ட் 2ல இருக்கு, டேட்டா இருக்கு கண்டிப்பா. அதை ஓபன் பண்ண, அது சும்மா நார்மலா ஃபைல்ஸ் உள்ள போயிட்டு இங்க ஓபன் பண்ணாதீங்க, சும்மா டபுள் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணுங்க. கீழே இருக்கு பாருங்க, கீழே பார்க்க தெரியுதா உங்களுக்கு? ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்ல ஓபன் பண்ணுங்க சார். ஓகே, கீழே இருக்குங்களா? இப்போ இவ்வளவு டேட்டா வச்சிருக்கீங்க. ஆமா, ஓகே, சிவா சம்பத் அப்படின்னு சொல்லி டேட்டா வச்சிருக்கீங்க. ஓகேங்களா? இப்போ இந்த டேட்டாலாம் இதுக்குள்ள தெரியும், ஏதாவது ரோஸ் காலம்ஸ். இப்போ நம்ம வந்து எவாலுவேட் பண்ணிட்டோம். இந்த எவாலுவேட் எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா, இங்க வந்து ஏதாவது ரோஸ் காலம்ஸ் இருங்க, மெதுவா வாங்க. காலம் வேல்யூஸ் ரோஸ் அது மாதிரி என்ன இருக்குதான்னு மட்டும் பாருங்க. காலம் டைமென்ஷன்ஸ், மேல காலம்ஸ் ஒன்று இருக்கு, இந்த காலம்ஸ் இருக்கு பாருங்க. ஆமா, காலம்ஸ் செலக்ட் பண்ணி நீங்க திரும்ப அதை கூட எவாலுவேட் பண்ணலாம். அதை செலக்ட் பண்ணுங்களேன், சும்மா அது மேல கிளிக் பண்ணுங்களேன். எவாலுவேட் எக்ஸ்பிரஷன் எவாலுவேட் கொடுங்க. நீங்க இந்த மாதிரி ஒரு இதுவா நீங்க வந்துட்டு உள்ள ஷீட் 1ல தான் இருக்கு திரும்பவும். அது இப்போ டீட்டெயிலா நீங்க வந்துட்டு எல்லாத்தையுமே பார்க்கலாம். நீங்க இந்த எவாலுவேட் எக்ஸ்பிரஷன் நீங்க கூட ரன் பண்ணணும்னு தான் அவசியம் கிடையாது. ஓகே, டைமென்ஷன்ஸ் A1 to E5. ஆமா, அது வரைக்கும் நீங்க டேட்டா கொடுத்துருக்கீங்க. CDE 5, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா 5 இருக்கு. 1 2 4 5. ஓகே, கரெக்ட். UTF-8ன்னா என்ன அர்த்தம்? அது அந்த இப்போ எப்படின்னா சார், ஒன்னு அந்த இப்போ சப்போஸ் நீங்க ஸ்பெஷல் கேரக்டர் எல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு என்கோடிங் கேரக்டர்ஸ். இப்போ நம்ம பார்த்தோன்னா டாலர் சிம்பிள் மாதிரி போடுவோம், பைப் சிம்பிள் போடுவோம். இப்போ நம்ம தமிழ்ல எல்லாம் எழுதிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்ல இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாம் இங்க வந்து பிரிண்ட் ஆகாது. இந்த கேரக்டர் என்கோடிங் ஃபார்ம், அதாவது லாட்டின், UTF-8, UTF-8 இந்த மாதிரி நிறைய ஃபார்மேட்ஸ் இருக்கு. என்கோடிங் வந்துட்டு இப்போ நீங்க வேற ஏதாவது லாங்குவேஜ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உள்ள நீங்க ஏதாவது ஸ்பெஷல் சின்டாக்ஸ் இப்போ ஸ்ப்ரெட்ஷீட் இங்க போட்டிருக்கீங்க, மேல ஏதோ டபுள் கோட்ஸோ ட்ரிபிள் கோட்ஸோ வேற ஏதோ ஸ்பெஷல் சின்டாக்ஸ் எதனா கொடுத்துருக்கீங்க, டாலரு இல்ல பைப் சிம்பிள், ருபீஸ் அந்த மாதிரி ஏதாவது சிம்பிள் கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் வந்துட்டு ப்ராப்ளம் வந்துடும் நம்மளுக்கு. அதனால அந்த என்கோடிங் அவன் என்ன பண்றா, ரீட் பண்ற ஃபார்மேட் இது ஒரு லாங்குவேஜ் ஃபார்மேட். UTF-8 மேக்ஸிமம் இருக்கும். சில இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க லாங்குவேஜ் ஃபார்மேட், அது வந்து நம்ம தமிழ், மற்ற லாங்குவேஜ் அரபிக், வேற ஏதாவது லாங்குவேஜ் எல்லாம் ஒர்க் பண்றீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு அது ப்ராப்ளம். அதை பத்தி நம்மளுக்கு பெருசா பொருட்படுத்திக்க வேண்டியதில்லை. ஜஸ்ட் பி அவேர் ஆஃப் வாட் இஸ் UTF. எஸ் சார், நம்ம சப்போஸ் அவனே சொல்லிடுவான் கிளியரா வந்துட்டு என்கோடிங் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவான். போட்டுட்டு ஒரு இப்போ நம்ம சில நேரங்கள் உங்க சிஸ்டம்ல தமிழ் ஃபாண்ட் இல்லைன்னா இங்க தமிழ் ஃபாண்ட்டை ஓபன் பண்ணீங்கன்னா ஒரு எரர் காமிக்கும் இல்லைங்களா? ஆமா, அந்த மாதிரி காமிச்சிருவோம். சரி, இப்போ இதுல வந்து நான் இந்த கிளையண்ட் இதுக்கு போனேன்னு வச்சுக்கோங்களேன், இங்க வந்து இது ஒரு நிமிஷம் க்ளோஸ் பண்ணலாமா? க்ளோஸ் பண்ணுங்க சார், க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நான் இங்க போனேன்னா இது வந்து ஜம்ப் டு செல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் ஐ சே 3 எப்படி இருக்கும் ஃபார்மேட்? தேர்ட் ரோ, இப்போ தேர்ட் ரோ செகண்ட் காலம் கரெக்டா அங்க போய் நிக்கிறது. இதுல வந்து சேஞ்சஸ் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? இதுல இது வந்து என்னன்னா சார், இது நீங்க பைச்சாமுக்கு உள்ளே இருக்கீங்க, ஓகேங்களா? நீங்க சேஞ்சஸ் பண்ணணும்னா இது அந்த ஃபோல்டருக்குள்ள போயிட்டு தான் நீங்க வந்து பண்ணணும். அந்த ஃபோல்டர் அண்ட் ஃபைல்ஸை வந்து நீங்க அங்க ஓபன் பண்ணணும். ஓகே, as எக்ஸல் வித் அந்த ஆப்பை வச்சு. ஆமா, இங்க நீங்க ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த client 2.xls இருக்குங்க இல்லையா? ஆமா, அதை நீங்க ரைட் கிளிக் பண்ணுங்களேன், இங்க கிடையாது, மேல மேல. ஆமா ஆமா, ஓகே ஓகே. ரைட் கிளிக் பண்ணினா இங்க ஓபன் இன் எக்ஸ்ப்ளோரர்னு இருக்கும், கீழே அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணிக்கிட்டே வாங்க, மேல ஓபன் இன் எக்ஸ்ப்ளோரர் போயிடுச்சு. ஓபன் இன் எக்ஸல் ரீடர் இருக்கு. இல்ல அது கிடையாது, ஓபன் இன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க சார், இன்னும் மேல லைட். கரெக்ட், நான் பார்த்தேன். ஓபன் இன் இருக்கு, எக்ஸ்ப்ளோரர். அங்க எக்ஸ்ப்ளோரர் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஸ்கிரீன் வந்து தெரியாது, பட் இப்போ உங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டர்ல வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோல்டருக்குள்ள போயிட்டு இருக்கும். ஆமா, நீங்க அங்க போய் டபுள் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணி அப்படிதான் சேஞ்சஸ் பண்ண முடியும் நீங்க. ஓ சரி, ஓகே. வெங்கட்டை வந்து நான் வெங்கடேஷன் மாத்துறேன். ஓகே,
வெங்கடேஷன் மாற்றிட்டு சேவ் பண்ணுறேன், ஃபைல் க்ளோஸ் பண்ணுறேன். தென் ஐம் க்ளோசிங் திஸ் ஆப் ஆல்சோ. இங்கே வந்து இதை ரிஃப்ரெஷ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஒரு வேளை அதை க்ளோஸ் பண்ணிட்டு தான் சார் இங்கே வந்து நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். இதை எப்படி க்ளோஸ் பண்ணலாம் இப்போ? இது ஐ கேன் கோ ஹியர். க்ளோஸ் ஆகிடுச்சு. and I can go here and I can say open as Excel reader. நீங்க அப்படி கூட பண்ண வேணாம் சார். நீங்க சும்மா இங்கே டபுள் கிளிக் பண்ணுங்க, அந்த ஃபைல் இங்கே டபுள் கிளிக் பண்ணுங்க, ஓப்பன் as Excel reader டபுள் கிளிக் பண்ணுங்க. வந்துருச்சு. And here if I go and do this, it will expand everything. Yeah. Okay. இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, இப்போ இந்த கோடியம் இருக்குங்க இல்லையா, கோடியம் சாட்டை ஓபன் பண்ணுங்க. இப்போ இங்க வந்துட்டு சும்மா இந்த கோட்ல இப்போ இந்த கோடையும் லோட் பண்ணிட்டான். ஓகேங்களா? லோட் பண்ணிட்டான். சும்மா இவங்ககிட்ட கேளுங்க, ஐ வாண்ட் டு ரீட் ஆல் ரோஸ் அண்ட் காலம் வேல்யூஸ் சும்மா போடுங்க. ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க. ஓகே, அவன் பாண்டாஸ்ல தான் சஜஸ்ட் பண்றான். இப்போ என்ன பண்ணுங்க, 1 செகண்ட். மேலே இங்கே ரீசெட் மாதிரி ஒன்று இருக்குல்ல சார், ப்ளஸ்ஸுக்கு பக்கத்தில் கிளாக் மாதிரி ஒன்று இருக்குங்களே, அதை கிளிக் பண்ணுங்களேன். கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் டெலீட் பண்ணி விட்ருங்க. ஏன்னா அவன் அந்த கான்வர்சேஷன் அவங்க உள்ள கொண்டு வந்துடணும். நியூ சேட் கொடுங்க. இப்போ கேளுங்க. ஏன்னா உங்களுடைய பைத்தான் ஃபைலு தான் அவன் எடுத்திருக்கான், யூஸ் எக்ஸ்எல்எஸ் ஃபைல்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம கொஸ்டின் கேட்டோன்னா அதில் தான் எடுத்துக்க அவன் ஆன்சர் பண்ணணும். பட் இல்லைன்னா அந்த கோடை உள்ளே கொடுத்துடலாம் நம்ம. இப்படி போட்டு பார்த்தா கொடுங்க, என்ன சொல்றான் பாப்போம். எஸ், கொடுத்துட்டானா? இப்போ வந்துட்டு கோடு கொடுத்துட்டான். இப்போ லெஃப்ட் சைட்ல இருக்கிற உங்க கோட்ல எந்த லைனுக்கு அப்புறம் இது இருக்குதுன்னு பாருங்க. எந்த லைனுக்கு அப்புறமா? ஆமா. இப்போ இவன் ஸ்டார்ட் பண்றது பார்த்தா நீங்க உங்களுடைய 13th லைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கான் பாருங்க. கரெக்ட். இப்போ அப்படியே இது காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு மொத்தத்தையும் காப்பி பண்ணுங்க. இங்க போயிட்டு ஒரு நிமிஷம். நோ ப்ராப்ளம் சார், பொறுமையா பண்ணுங்க. எஸ், இப்போ வந்துடுச்சிங்களா? இப்போ நீங்க உங்க கூட ரன் பண்ணுங்க. உங்க டேட்டாக்குள்ள இருந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா 1 by 1 கொடுத்துருக்கான். இல்ல இன்னும் பர்டிகுலரா நீங்க வந்துட்டு இவங்ககிட்டயே போயிட்டு எனக்கு வந்துட்டு 3rd row மட்டும் போதும், 4th row மட்டும் போதும். இப்ப நம்ம ஃபைன் பண்ணுவோம் இல்லைங்களா? எதுக்குன்னா இப்ப நம்ம வந்துட்டு இப்ப நாங்க உங்களை இந்த சாட் ஜிபிடி வந்து எப்படி யூஸ் பண்றது, ஏன்னா நம்ம கோடு வந்து நீங்க எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. இவங்ககிட்ட கேட்டு நீங்க அப்படியே பண்ணாலே போதும். இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்ககிட்ட அப்படியே கேட்டு ஒரு 3rd rowல இருக்கிற வேல்யூஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணுங்க. சாட் ஜிபிடில போங்க, மேல வந்து ஸ்க்ரால் டவுன் பண்ண, கம்ப்ளீட் எண்ட் வரைக்கும் வாங்கலாம். இவன் என்னதான் கோடு கொடுத்துருக்காங்க மட்டும் பார்த்துக்கோ. இல்ல சார், டைப் பண்ணாதீங்க. இந்த ரைட் சைட்ல வந்து கம்ப்ளீட்டா கான்டெக்ஸ்ட் ஃபுல்லாவே தெரியல, நம்ம பாதி சாட் தான் படிச்சிருக்கோம். ஓகே. இப்போ வந்து அவங்ககிட்ட கேளுங்க சார். இப்போ வந்து எனக்கு வந்துட்டு நான் 3rd rowல இருக்கிற வேல்யூஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிடுவோம். for cell in worksheet 3 print cell value. இதே தான்.
எஸ், இதேதான். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஷீட் ஆஃப் ரோஸ்ன்னு இருக்கு. ஒர்க் ஷீட் ஆஃப் ரோஸ்ன்னு எல்லா ரோஸையும் எடுத்திருக்கான். ஓகேங்களா? இப்போ இந்த லைன் நம்பர் 16ல பாருங்க, அங்க உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஒர்க் ஷீட் ஆஃப் ரோஸ்ன்னு இருக்குங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபார் செல் இன் ஒர்க் ஷீட் ஆஃப் 3ன்னு இருக்கு. ஒர்க் ஷீட் டாட் ரோஸ் பதிலா எப்படி இருக்கு? ஒர்க் ஷீட் டாட் ரோஸ்னா எல்லா ரோஸையும் எடுத்திருக்கான். ஒர்க் ஷீட் ஆஃப் 3ன்றது என்ன பண்ணுதுன்னா, அப்போ நிறைய ரோஸ் இருக்கு. நிறைய ரோஸ்னா என்ன அர்த்தம்? ஒரு லிஸ்டா இருக்கும். ஸோ லிஸ்ட்டுக்குள்ள வந்து நம்ம ஒரு வேல்யூ சொல்லுன்னா, நம்ம ஸ்டார்டிங்ல கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா, 0 1 2 இண்டெக்ஸ்ல 0ன்னு ஸ்டார்ட் ஆகும், 0 1 2 3 அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? சரி, இப்போ இந்த ஸ்பெசிஃபிக் இந்த 2 லைன் மட்டும் எடுத்து அங்க கரெக்டா ரீப்ளேஸ் பண்ணுங்களேன். இப்போ இருக்கிற சேஞ்சஸ் மட்டும் கரெக்டா அப்ளை பண்ணுங்க. இப்போ நீங்க ரிப்ளை பண்ணுங்க. ஓகே. தேர்ட் ரோல அதான் செகண்ட் நேம் வந்து சம்பத், ஃபர்ஸ்ட் ரோ வந்து இது டைட்டில்ஸ், அது வந்து தேர்ட் ரோ மட்டும் கொடுத்துருக்காங்க. எஸ், ஓகே. இதான் சம்பத் தேர்ட் ரோ, 1 2 3. யா கரெக்ட். ஐ கெட் இட். யா யப். இந்த மாதிரி இப்ப நீங்க டேட்டா அப்டேட் பண்றோம்னு நினைச்சா கூட, இப்ப நான் வந்துட்டு தேர்ட் ரோல இருக்கு அந்த டிகிரின்ற வேல்யூ வந்து நான் அப்டேட் பண்ண, அவர் வந்து இப்போ சார்ட் பின்னு இருக்குங்க இல்லையா, அவர் பிடெக்னு மாத்தணும். எப்படி மாத்தறது? அவங்க அதுலயே திரும்ப போடுங்களேன். ஐ வாண்ட் அப்டேட் டிகிரி ஃபார் சம்பத். பிஇ டு பிடெக்னு போடுங்க. பட் அவனுக்கு அந்த காலம் அவன் வச்சிருக்கானான்னு பார்ப்போம், இல்லைன்னா நம்ம காலம் நேம் மென்ஷன் பண்ணணும். அப்ப என்ன சொல்றாங்க? கரெக்டா செல் டில தான் இருக்கான்னு பார்ப்போம் நம்ம. ஏபிசிடி இதெல்லாம் அதே தான், ஒர்க் ஷீட் 1 தான். அப்டேட் வேல்யூ வந்து ஒர்க் ஷீட் D3. D3ல தான் இருக்கான்னு பாருங்க. எக்ஸாக்ட்டா அது D3ல தான் இருக்குதான்னு நமக்கு தெரியணும். D3ல இல்ல, C3ல இருக்கு. Cல இருக்குங்களா? C3ல இருக்கு அப்போ. கரெக்ட்? ஆமா. ஏன்னா அவங்ககிட்ட அந்த மெமரியில வந்து அது இல்ல. இருந்தாலும் நான் அவங்க சில அப்டேட் பண்ண நம்ம சில நேரம் அந்த கோட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஓகே அப்படின்ற வரை நம்ம ஓவரால் ஐடியா. எஸ், ரைட்டுங்களா? இப்போ நீங்க போயிட்டு அந்த கிளைண்ட் 2.xls ஓபன் பண்ணுங்க. பர்ஃபெக்ட். நீங்க எங்கேயே கூட அப்படி பிரிண்ட் போடுங்க, எல்லா ரோஸ் காலம்ஸும் கூட பிரிண்ட் போடுங்க. அப்படியே அது கீழே கூட நீங்க கண்டினியூ பண்ணலாம். நீங்க ரீட் பண்ணணும், ஒர்க் புக்லாம் இன்னும் ரீட் பண்ணல, ஒர்க் ஷீட் ஆஃப் ஷீட் 1 இருக்கு இல்லைங்களா, அதுக்கப்புறம் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இந்த ஃபார் ரோஸ் ரோ இருக்கு பாத்தீங்களா? ஆமா. சாட் விண்டோல அதுல இருந்து காப்பி பேஸ்ட் பண்ணுங்க. சாட் விண்டோ, கோடியம் சாட்ல இருக்கு இல்லைங்களா சார்? அந்த ஃபார் லூப்ல இருந்து காப்பி பண்ணுங்க. இந்த ஃபார் ரோ கரெக்ட். அதுல இருந்து எண்ட் வரைக்கும் காப்பி பண்ணுங்க. ரன் பண்ணு. பிடெக் இருக்குன்னு நினைக்கிறேன். பிடெக் ஆயிடுச்சு. ஆயிடுச்சுங்களா? கரெக்ட். ஸோ நீங்க அப்ளை பண்ண சேஞ்சஸும் அப்ளை ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் இங்க போயிட்டு இது ஓபன் பண்ணேன்னா இது பிடெக் ஆயிடுச்சு. இது ஆமா, நீங்க ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணி பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு. ஃபைல்ஸும் சேவ். நான் பார்த்துட்டேன். உங்களுக்கு தெரியும். ஓகே சார். பட் ஐ ஓபன் இட் அண்ட் நோ ப்ராப்ளம். நீங்க ஷேர்
இங்கே அது client 2 இப்போ தெரியுதுல்ல மாறிடுச்சுங்களா? மாறிடுச்சு. ஓகே, ரைட். Super. Actually, Bala, you are teaching me how to catch fish. You are not giving me the fish. You are telling me how to catch the fish. That's exactly what I wanted also. இல்ல சார், ஏன்னா சார் இப்போ நான் சொல்லி கொடுத்தேன்னா சொல்லி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். அது நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. அதனால நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் இல்ல. நீங்க இந்த மாதிரி ரன் பண்ணி பார்க்கும்போது தான் அவங்களுக்கு என்ன ஆகும்னா, நீங்க நெக்ஸ்ட் டைம் மறக்கவே மாட்டீங்க. ஆமா, இன்னும் நிறைய பண்ணணும். இப்பதான் ஸ்டார்டே பண்ணியிருக்கேன். டு பி ஆனஸ்ட் வித் யூ பாலா, நான் இந்த மாதிரி இவ்வளவு தூரம் போய் உள்ள போய் கொடையிறது இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ஓகே, மை லேர்னிங் ப்ராசஸ் வில் ஆக்சலரேட் நவ். ஐ திங்க் ஸோ. ஐ திங்க் பிகாஸ் நீங்க டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா உங்ககிட்ட வந்துட்டு இப்போ நம்ம சொல்லிக் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோடியம் சேட்ல நீங்க என்னெல்லாம் பண்ணணும்னு உங்க ஐடியா வருதோ அது எல்லாத்தையும் அந்த கோடியம் சேட்ல நீங்க கேட்டாலே உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்கும் உங்களுக்கு. நம்மளோட வேலை என்னன்னா கரெக்டா எந்த லைன் இப்ப அவன் பாத்தீங்களா, நம்ம சில அப்ளை பண்ணோம், டில கொடுத்துட்டோம். அவன் நம்ம அதை என்ன பண்ணோம், படிச்சு பார்த்துட்டு ஓகே அவன் வேல்யூ வந்து சில தான் இருக்கு, அவன் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் டில கொடுத்துருக்கான். நம்ம அந்த மாதிரி சில வேலையை தான் பண்ண தவிர மேக்ஸிமம் ஒர்க்கை வந்து பர்ஃபெக்டா கொடுத்துருவான். கரெக்ட். இப்போ நான் வந்து ரெண்டு விஷயம் பண்ணணும். ஒன்று வந்து இந்த மாதிரி கோடியமாக கேட்டு பண்ணுறது ஒன்று. பட் இஃப் ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த சின்டாக்ஸ் அண்ட் லேர்ன் த சின்டாக்ஸ், தென் ஐ ஷுட் ஆல்சோ ரீட். இப்போ ஒர்க் புக் ஈக்குவல் டு ஓப்பன் pyexcel.load _ ஒர்க் புக், அது என்னன்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கணும், ஏன் அப்படி எழுதியிருக்கான். ஸோ இட்ஸ் ஒன் திங் டு ஜஸ்ட் காப்பி த கோட் அண்ட் பேஸ்ட் இட். அது பண்ணலாம். when I'm doing a big project, I can quickly பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். But I should also know, and that's what I'm just trying to tell you how I'm planning to learn this. I should also go through this code. For example, if I'm going through, I hope I'm sharing the correct sheet now, or am I not sharing? எனக்கு sheet 2 தான் சார் தெரியுது. No problem. Now let me go and share again. Suppose, yeah, if I do this, but now I think I'm sharing. Yeah. So I should go through this code, all this code, and I should understand each line. So what is happening now is, நான் வந்து என்னோட கான்டெக்ஸ்ட்ல என்ன கோட் இங்கே எழுதணும்னு சொல்லிட்டு நான் வந்து கோடியம் கிட்ட கேட்கலாம். பட் அதுக்கப்புறம் நான் வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மாதிரி நான் என்ன பண்ணணும், இப்போ அவன் சொல்லிட்டான், இப்போ அவன் என்ன சொன்னாங்கிறது நான் புரிஞ்சுக்கணும். ஸோ then what happens in future when I have to write code myself, even without Codium, to a large extent I should be able to write the code myself. So that is the idea. So it's a great learning tool. The Codium itself is a great learning tool. Yes. நீங்க கோடியம் ChatGPT சார், நீங்க எல்லா சின்டாக்ஸும் ஞாபகம் வச்சுக்கணுன்ற அவசியமே கிடையாது. பட் நம்மளுக்கு என்னன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோடு கம்ப்ளீட்டா மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மறுபடியும் மைண்ட்ல வந்து ரீகால் பண்ண வேண்டியதான். ஓகே, இப்போ நான் வந்து என்னோட எக்ஸல் ஷீட்டை நான் வந்து ரீட் பண்ணணும். எக்ஸல் ஷீட்டை ரீட் பண்ணியாச்சு. எப்படி அதில் இருக்க ஸ்பெசிஃபிக் காலம் எப்படி எடுக்கிறது, எப்படி ரோஸ் எப்படி ஆக்சஸ் பண்றது, ஒரு ரோல் எப்படி வேல்யூ அப்டேட் பண்றது, அது எப்படி சேவ் பண்றது, சிம்பிள். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஒரு 4 ஸ்டெப். ஓகேங்களா? இப்போ இந்த லைன் ஒன்று நீங்களே இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே, இம்போர்ட் ஓப்பன் pyexcel நான் இம்போர்ட் பண்ணிடுறேன். அடுத்து எக்ஸல் ஷீட்டை நான் லோட் பண்றேன். அதுல இருக்க 4-5 ஷீட் இருக்கும் கீழே. அதுல ஒரு ஷீட்டை வந்து நான் ஆக்சஸ் பண்ண போறேன். ஓகே, அதுல பர்டிகுலர் இருக்கிற காலம்ல இருக்க வேல்யூஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ண போறேன். C3 காலம் வேல்யூஸ் வந்துட்டு நான் பிடெக்னு போட போறேன். நான் அதுக்கப்புறம் சேவ் பண்ணணும். நீங்க சேவ் பண்ணலாம், அது வந்து போயிட்டு அப்டேட் ஆயிருக்காது. கரெக்ட். சேவ் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே, நான் அப்ளை பண்ண சேவ் கரெக்டா சேஞ்சஸ் ஆயிருக்கான்னு சொல்லி பாக்குறதுக்காண்டி நீங்க திரும்ப வந்து அந்த ஒர்க் புக்ல இருக்க எல்லாத்தையும் ரோஸையும் ஆக்சஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணி பாக்குறீங்க. ஆமா, இன்னும் பர்டிகுலர் ரோ மட்டும் வேணும்னா நீங்க இப்ப இந்த ஒர்க் ஷீட் .ரோஸ்ன்னு கொடுத்துருக்கீங்களா, உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா அதை மட்டும் கரெக்டா மாத்துங்களேன். இப்ப நம்மளுக்கு அந்த 3rd ரோ மட்டும் பிரிண்ட் பண்ணோம் இல்லைங்களா, அதை மட்டும் பாருங்களேன். நம்ம ஒர்க் ஷீட் .ரோஸ்க்கு பதிலாக ஒரு ஆஃப் மாதிரி போட்டு அந்த லிஸ்ட்டுக்குள்ள இருக்க மாதிரி 3. ஓகே, நீங்க இங்க கூட ரெஃபர் பண்ணி கூட மாத்துங்க. ஓகே, அது வந்து ஞாபகம் அவ்வளவு ஈஸியா வராது எனக்கு. நோ ப்ராப்ளம் சார், நான் ஜஸ்ட் சொல்றேன். நான் நம்ம ஒர்க் ஷீட் ஈக்குவல் ஃபார் செல் இன் அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும் சார். அது சரி, அது இருக்கட்டும், பிரச்சனை கிடையாது. எனக்கு லாங்குவேஜ் பிடிக்கும், அதனால I will learn it for cell. ஓகே, for cell in worksheet 3. Sheet 3, print
அவனே கம்ப்ளீட் பண்ணிட்டான். டேப் கொடுத்தீங்கன்னா அது கம்ப்ளீட் ஆயிடும். இந்த பிரிண்ட் செல் வேல்யூன்னு சொல்லிட்டு அதுவே கம்ப்ளீட் பண்ணுது. அது வந்து கோடியம் பண்றதா இல்ல நான் பண்றேன்? கோடியம் இல்ல கோடியம் பண்ணுது. கோடியம் தான் பண்ணுது இப்போதைக்கு. கோடியம் ஆஃப் ஆயிருந்தா இது வராது, இந்த மாதிரி வராது. இப்ப கீழே இருக்கிறது எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிக்கோங்க சார். அது கொஞ்சம் மேலேயே இது பண்ணிக்கோங்க. ஏன்னா மேலேயே பிரிண்ட் பண்ணிட்டோம்ல, கீழே இருக்கிறது எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிடுங்க. மொத்தமா செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் கொஸ்டின் மார்க் அது கொடுத்தீங்கன்னா கமெண்ட் ஆயிடும். ஓகே. அந்த ட்ரிபிள் டபுள் எக்ஸல் இது போடுவாங்க, அது எப்படி பண்ணலாம்? எது சார் சொல்றீங்க? எக்ஸ்க்ளமேஷன் மார்க் போடுவாங்கல்ல, கோட்ஸ் போடுவாங்களே, ட்ரிபிள் கோட்ஸ் இல்லைங்களா? அது மல்டி லைன் கமெண்ட்ஸ் ஆகாது சார். ஏன்னா நீங்க கண்ட்ரோல் கொஸ்டின் மார்க் தான் ஆகும். இல்லைன்னா நீங்க வந்து டைப் தான் பண்ணணும். நீங்க ஓகே ஓகே சரி 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 செலக்ட் பண்ணிட்டு ட்ரிபிள் கோட்ஸ் இல்ல நீங்க செலக்ட் பண்ணுங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு மொத்த லைனையும் செலக்ட் பண்ணிட்டு இப்படி பண்ணா கூட போறோம் இல்லையா? அப்படி கூட பண்ணிக்கோங்க. கீழே வந்து கூட நீங்க பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே பண்ணா இதெல்லாம் இதாயிடும். ஆமா. print cell value for cell in worksheet 3 in worksheet 3 அப்படினா third row இது. ஆமா, காப்பி பண்ணி போட்டு கீழே அப்படியே பேஸ்ட் பண்ணி அப்படியே காப்பி பண்ணுங்களேன். இப்போ சும்மா 3 to I want to read from 3rd to 5th row அப்படின்னு கூட போட்டுருங்க. ஓகே, நீங்க போட்ட உடனே அந்த கோட எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. ஓகே, த்ரீ அண்ட் ஃபைவ் கேட்டிருக்கேன், 3 and 4 போட்டுருக்காங்க. நீங்க 3 and 4 போட்டிருக்கீங்க. That's okay. He is giving in a different way, but நான் இங்க போயிட்டு எஸ் ஓகே. 5ன்னா எனக்கு தெரிஞ்சு இதுன்னு சொல்றான்னு நினைக்கிறேன். 0 1 2 3 4 அப்படி சொல்றான்னு. மேக்ஸ் 5 வேல்யூஸ். சரி, இப்போ ரன் பண்ணுங்க சார். எந்த கரெக்டாக அந்த 2 ரோஸ் எடுக்கிறானா பார்ப்போம். நம்ம அதுக்கப்புறம் நம்ம இண்டெக்ஸை மாற்றிக்கலாம். 3 and 5 ஓப்பன் எக்ஸல் சம்பத் அண்ட் வெங்கடேஷ் பேக். எப்படி திருப்பி போகிறது ரன்னா? இல்லை, நீங்க கொடுத்துருக்கிறது இன்புட் ஆன் வந்து 3 and 4 தான் போட்டிருக்கீங்க. அதனால அவன் 3 and 4 மட்டும் தான் கொடுத்துருக்கான். கரெக்ட். ஸோ சப்போஸ் ஐ சே 3 and 5 and I run 3 4 5 okay. That's something that I can check. It's fine. Yeah. Okay, that's interesting. இப்போ can you suggest me some places where they give me a small question bank மாதிரி, list all the first 10 odd numbers and அப்புறம் prime numbers list பண்ணு, அந்த மாதிரி ஒரு இது இருக்கும், சோர்ஸ் இருக்குமா, where I can try just as a drill மாதிரி. சிம்பிள் நிமிஷம் சார் இருங்க, நான் ரிமைண்ட் பண்ணிக்கிறேன். நான் வேற ஏன்னா பட் ஆனால் உங்களுக்கு அட்வான்ஸா ரொம்ப அட்வான்ஸா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குரோம் ஓபன் பண்ணுங்களேன். ஓகே, ஐ அம் ஓபனிங் குரோம். அதுல போயிட்டு நீங்க வந்துட்டு லீட் கோட்னு டைப் பண்ணுங்க. ஸ்டாப் ஷேரிங்.